முட்டை தெரிந்ததை விட தெரியாதவையே அதிகம். வயதுதோ 59, தற்போது 62. குடும்பஸ்தன் ஆகி கிட்டத்தட்ட 35 வருடம் ஆகிவிட்டது. அன்றைக்கு அலுவலக பணி எல்லாம் முடித்துவிட்டு வீட்டில் வந்து ஹாயாக உட்கார்ந்த நேரம் கடையில போய் 10 முட்டை வாங்கிட்டு வாங்க இல்லத்தரசியின் உத்தரவு. அப்படியே ஆகுக. சட்டையையும் பெயிண்டையும் மாட்டிக்கொண்டு என் இனிய மனைவியின் கைவண்ணத்தால் உருவான ஒயர் கூடையை கையில் எடுத்து கொண்டு இருசக்கர வாகனத்தை வெளியே உருட்டசாவியை எடுத்தேன். ஏன் நடந்து போக முடியாதோ? ஒரு அதட்டல் சத்தம் போடாமல் நடையை கட்ட ஆரம்பித்தேன். நடையை கட்டியவன் முட்டை கடையில் போய் நின்றேன். முட்டை கடைக்காரர் உறவினர். மச்சான் 10 முட்டை தாங்க என்றேன். அவிக்கவா பொரிக்கவா என்றார். முட்டை கடை மச்சான். முறைத்து பார்த்தேன் அவரை. நாங்க எப்படியும் சாப்பிடுவோம். முட்டையை கேட்டால் முட்டையை மட்டும் தாரும் என்றேன். அவர் என்னை முறைத்து பார்த்து, நாட்டில் நல்லதுக்கே காலம் இல்லை என்னையா தன்னால புலம்புகிறீரே என்றேன். அவித்துச் சாப்பிட்டால் பொடி முட்டையாக தரவேண்டும். பொரித்துச் சாப்பிட்டால் பெரிய முட்டையாக தரவேண்டும். பெரிய முட்டையை அவிக்கும் போது உடைந்துவிடும். சிறிய முட்டையை பொரித்தால் அளவு குறைந்துவிடும். நம்ம மாப்பிள்ளை ஆச்சே என்ற நல்ல எண்ணத்தில் சொன்னேன். நீரோ வியாக்கியானம் பேசிக் கொண்டிருக்கிறீர் என்று என்னை பார்த்து சொல்ல, சரி சரி பெரிய முட்டைகள் 10 சின்ன முட்டைகள் 10 தாரும். கூமுட்டையை தந்து விடாதீர் என விளையாட்டாய் சொல்ல அவரும் சிரித்து விட்டார். முட்டை வாங்குவதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்பதை அன்றுதான் நான் அறிந்தேன். நானும் தாத்தா ஆகிவிட்டேன். இந்த கதை நமக்கு தெரியவில்லை. முட்டையில் இவ்வளவு விஷயங்கள் உள்ளன.